பால் பவுட்ரு மைதா இதெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம பால்கோவா வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறோங்க. அதை வந்துட்டு நம்ம நல்ல அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இதில் பால்கோவா செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நிறைய பேர் எல்லாருமே வெள்ளை சர்க்கரையில் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வந்து ஆரோக்கியம்னு பேசிட்டு வெள்ளை சர்க்கரையில் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம நாட்டு சர்க்கரையில் பண்ணுறோம். பாலை ஊற்றணுன்னே மரக்கரண்டியில் வந்துட்டு ஒரு கலக்கிடுங்க பாலை. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை கட்டுது. இந்த ஆடை வந்து சைட்லேயுமே ஒட்டுங்க. அப்பப்போவே நீங்கள் அந்த மரக்கரண்டியை வச்சு அந்த ஆடையை எடுத்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பால்கோவா குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குங்க. இல்லைன்னா எல்லாமே அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போயிருங்க. நம்ம இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, புது இன்ட்ரோ. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டுற முடியாது. இதுவே வந்து 7-8 நிமிஷம் வந்ததுங்க. இதை நம்ம குறைச்சி உங்களுக்காக 2 நிமிஷத்தில் வீடியோ கொடுத்துருக்குறோங்க. குறைஞ்சது வந்து 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. பாருங்கள், இந்த ஸ்பூனில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து 80 கிராம்லேருந்து 100 கிராம் போட்டிருக்குறோங்க. 2 ஏலக்காவை வந்து பொடிச்சு உள்ளுக்குள்ளே போட்டிருக்குறோம். ஏலக்காய் நீங்கள் கம்மியாக எடுத்துப்பீங்க அப்படின்னா ஏலக்காவை கம்மி பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த மரக்கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுறப்போ அது அப்படியே லைட்டாக வெந்து வருது. இப்போ வந்து நெய் வந்து வீட்டில் தயாரித்த நெய் இல்லைன்னா கடையில் சுத்தமான நெய்யை வாங்கினதை 1 ஸ்பூன் உள்ளே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ சர்க்கரை வந்து நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 80 to 100 கிராம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறோங்க. இப்போ 2வது ஸ்பூன் ஊற்றிருக்குறோம். நல்லா மீண்டும் திரண்டு வர்றப்போ அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், கடைசியாக 1 ஸ்பூன் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பால்கோவா ஆயிடுச்சுங்க. நிகழ்மகிழ் யூடியூப் சேனல் வந்துட்டு 5000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிருக்கு. ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ். பால்கோவா சூப்பராக இருந்ததுங்க. நன்றி.